வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து வேர்க்கடலையோட மருத்துவ பயன்கள் மற்றும் அதை பேஸ் பண்ண ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வேர்க்கடலையில் வந்து ஒமேகா 3ன்ற ஒரு சத்து இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை இது சீராக்கிறதுனால குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக கட்டி, கர்ப்பப்பை கட்டி, நீர் கட்டிலாம் வராமல் இது வந்து தடுக்குது. அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக உணவில் வந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் என்ன பண்ண போகிறோம்னா வேர்க்கடலை பூண்டு பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை பூண்டு பொடி. இந்த வேர்க்கடலை பூண்டு பொடி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை செய்யும்போது உங்கள் வீடே கம கமன்னு மணக்கும் பாருங்க. ஆஹா, அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை 1 கப், பூண்டு 6 பல், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் கடாயில் மிதமான சூட்டில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தோலை எடுத்துட வேணாம், தோலோடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே கடாயில் பூண்டு சீரகம் ரெண்டையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. பூண்டு சீரகத்தை வறுக்காமலும் செய்யலாம். வறுத்த எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூட சேர்த்து மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே இட்லி தோசைக்கு இட்லி பொடி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு மாறுதலாக இந்த வேர்க்கடலை பொடி யூஸ் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானதும் கூட. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.